குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது பாடத்தில் பார்ட் 3 மூணாவது பாகம் நம்ம வரோம். இதில் வந்து விலைத்தேவை நிகழ்ச்சியின் வகைகள் பார்த்துட்டு இருந்தோம். தேவை நிகழ்ச்சியின் வகைகள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் முதலாவது விலைத்தேவை நிகழ்ச்சி, ரெண்டாவது வருமான தேவை நிகழ்ச்சி, மூணாவது பார்த்தீங்கன்னா குறுக்கு தேவை நிகழ்ச்சி, கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். குறுக்கு தேவை நிகழ்ச்சினா என்னன்னா, ஒரு பண்டத்தில் ஏற்படுற விலையில் மாற்றம் வந்து மற்றொரு பண்டத்துலேயும் தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பண்டத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் இன்னொரு பண்டத்தோட தேவையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் குறுக்கு தேவை. இது வந்து நம்ம பதிலீட்டு பண்டங்களை வச்சு சொல்லலாம். இப்போ காஃபியோட விலை ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இன்னொரு பண்டத்தோட விலை தேவை மாற்றப்போ டீக்கு எல்லாரும் மாறுவாங்க. அந்த மாதிரி அதான் cross elasticity of demand. The cross elasticity of demand refers to the percentage change in quantity demanded for one commodity as a result of a small change in the price of another commodity. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பதிலீட்டு பண்டங்கள் எடுத்துக்காட்டு, எக்ஸ் பண்டத்தின் தேவை அளவில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம் டிவைடட் பை ஒய் பண்டத்தின் விலையில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம். ஒரு பண்டத்தோட தேவையில் மாற்றம், இன்னொன்று அது டிவைடட் பை விலையில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். இப்போ இது இங்கிலீஷில் நம்ம சொன்னோம்னா அது EC is equal to proportionate change in demand of commodity X divided by proportionate change in price of commodity Y. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாலாவது எடுத்துட்டோம்னா விளம்பர தேவை நிகழ்ச்சி. விளம்பர தேவைன்னா என்னென்னா, விளம்பரத்தினாலேயே என்ன ஆகுதுன்னா, வியாபாரத்தை உயர்த்தும் செலவுகளாலோ தேவையில் மாற்றம் ஏற்பட்டால் அதை தான் விளம்பர தேவை நிகழ்ச்சின்றோம். விளம்பரத்தினாலேயோ இல்லது வியாபாரத்தை உயர்த்துறதுக்காக வேறு செலவு அந்த ஆட்கள், அந்த வியாபாரிகள் செய்வாங்கள்ல, அந்த செலவுனாலேயோ அதில் எந்த மாற்றம் ஏற்பட்டால் அதை நம்ம என்ன செய்கிறோம், விளம்பர தேவை நிகழ்ச்சி என்று நம்ம அதை அழைக்கிறோம். அதுக்கு உள்ள அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, தேவை அளவில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம் டிவைடட் பை விளம்பர செலவில் ஏற்படும் விகிதாச்சார மாற்றம். ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் டிமாண்ட் டிவைடட் பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர். இதான் வந்து இதோட அந்த ஃபார்முலா. அது அந்த தமிழ்லையும் நம்ம விளம்பர தேவை நிகழ்ச்சின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, விலை தேவை நிகழ்ச்சியோட அளவுகள். விலை தேவை நிகழ்ச்சியின் அளவுகள், அதாவது லெவல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். விலையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக தேவையில் ஏற்படும் மாற்றம், அதுதான் விலை தேவை நிகழ்ச்சி. ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் விலை தேவை நிகழ்ச்சினா என்னன்றது. விலையில் மாற்றம் ஏற்பட்டால் தேவையிலையும் மாற்றம் ஏற்படும், அவ்வளோதான். இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து காமன்லி நோன் இஸ் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் which refers to the degree of responsiveness of demand to the change in the price of the commodity. ப்ரைஸ் தான் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதை வந்து நம்ம எத்தனை வகையாக பிரிக்கிறோம் பாருங்கள். இதுலேயும் இந்த விலைத்தேவை நிகழ்ச்சியோட அளவுகள் வந்து 5 வகையாக பிரிக்கிறோம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள தேவை அப்படின்னா என்னென்னா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. EP is equal to infinite அப்படின்னு என்னென்னா, பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஈக்குவல் டு இன்ஃபினிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னென்னா, அதான் விலையில் கொஞ்சம் சிறிய மாற்றம் இருக்க போது அது விலையில் அதான் அந்த அல்லது விலையில் மாற்றமே இல்லாத போதும் தேவையில் பெரிய அளவு மாற்றமோ அல்லது முடிவில்லா மாற்றமோ ஏற்பட்டால் அதை முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவை அப்படின்றாங்க. இதுக்கு வந்து தேவை கோடு எப்படி இருக்குன்னா, படுக்கை கோடாக இருக்கும். எக்ஸ் அச்சுக்கு இணையாக XY அச்சு போட்டுட்டு படுக்கை கோடுன்னு அங்கே பாருங்கள் PDன்னு போடுறாங்க பாருங்கள். அந்த கோடு எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஹொரிசாண்டல் லைன், அவ்வளோதான். இது என்னென்னா, இதில் பார்த்தோம்னா இதான் முதலாவது அளவு என்னன்னா, முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள தேவை. முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த இதில் சிறிய அளவில் மாற்றம் ஏற்பட்ட போது தேவையிலையும் பெரிய அளவு மாற்றமோ அல்லது முடிவில்லா மாற்றமோ ஏற்பட்டால் அது முற்றிலும் நெகிழ்ச்சி உள்ள அப்படின்றோம். த டிமாண்ட் இஸ் செட் டு பி பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். இதுக்கு பேர் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், நெகிழ்ச்சி உள்ள. அதான் அதாவது பாருங்க, when a slight change in the price of a commodity, ஒரு சிறிய அளவு மாற்றம் சொன்னேன்ல, அதே causes an infinite change in its quantity demanded. அதுதான் நம்ம இதில் சொல்கிறோம். இதில் பாருங்கள், ஹொரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோ தெரிஞ்சால் போதும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற தேவை அப்படின்னா என்ன சொல்கிறோம், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். முன்னாடி சொன்னது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், இப்போ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அப்படின்னா முதல்ல சொன்னது நெகிழ்ச்சி உள்ள, இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற. இதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, அப்படி அர்த்தம் என்னன்னா,
விலையில் ஏற்படும் சிறிய அல்லது பெரிய மாற்றம் தேவையில் எந்தவித மாற்றத்தையும் உண்டாக்காது. அப்போ தேவை டிடி கோடு வந்து அது அப்படியே பாருங்கள், செங்குத்து கோடாக அது அப்படியே இருக்கும். டிடி கோடு அதான் அந்த படத்தில் பார்க்குறீங்களா. முற்றிலும் நெகிழ்ச்சி அற்ற தேவைன்னா என்னென்னா, அதில் தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, விலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதுதான் இப்போ இதில் பார்க்கும்போது இந்த படத்தில் பாருங்கள், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்டுன்றது, அதாவது நெகிழ்ச்சி கோடு இங்கே தேவை கோடானது ஒய்ஹெச்சுக்கு இணையாக செங்குத்து கோடாக இருக்கும். அப்போ விலை வந்து P1 P2 P3 ஆக மாறினாலும் தேவை மாறாமல் டிடி கோடு மாறாத ஒரு செங்குத்து கோடாக இருக்குது. இதுதான் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். EP = 0. When there is no change in the demand for a product due to the change in the price, then the demand is said to be perfectly inelastic. எந்த மாற்றமும் நிகழவில்லை. அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் இது, அவ்வளோதான். அவ்வளோ எழுதுனா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதில் போதும். வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் இது இன்எலாஸ்டிக். அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். இந்த செகண்டோட படத்தை இங்கே பாருங்கள், P1 P2 P3 விலையில் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் டிமாண்ட் டிடி மாறவே இல்லை, ஒரே நேர் செங்குத்து கோடு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா விலை தேவை மிகை தேவை நெகிழ்ச்சி. EP வந்து >1. இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து P1லேருந்து P2 சின்னதாக கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு பாருங்கள். விலையில் ஏற்பட்ட மாற்ற விகிதத்தை விட தேவை மாற்ற விகிதம் அதிகமாக இருக்குது. கொஞ்சோண்டு தான் விலை குறைஞ்சிருக்கு, ஆனால் தேவை பாருங்கள் எவ்வளோ கூடி இருக்குது பாருங்கள். எங்கேருந்து எங்கே போயிருக்கு பாருங்கள். இந்த Q பார்க்குறோம்ல, Q0லேருந்து Q1 வரைக்கும் அது என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் வந்து EP வந்து >1. அப்போ வந்து அந்த Q0 வந்து Q1 வர தேவையில் அதிகமான மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. அதான் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட். அது நம்ம தமிழில் சொல்லும்போது மிகை தேவை நெகிழ்ச்சி. EP வந்து >1 இருக்கும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா குறைவான நெகிழ்ச்சி உள்ள தேவை. இப்போ இந்த மேலே உள்ள படத்தை நம்ம அந்த படத்தில் சொல்லணும்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, மிகை தேவை நெகிழ்ச்சி முதல்ல பார்த்தது. மிகை தேவை நெகிழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த வரைபடத்தில் பார்க்கும்பொழுது அந்த விலையில் ஏற்பட்ட மாற்ற விகிதம் வந்து தேவை மாற்ற விகிதத்தில் அதிகமாக இருக்குது, அதுதான் மிகை தேவை நெகிழ்ச்சின்னு சொன்னோம். இப்போ தேவை கூட இங்கே சரியுது பாருங்கள், மேலேருந்து Dன்றது சரிஞ்சிட்டு வருது. இப்போ அடுத்து வந்து குறைவான நெகிழ்ச்சி உள்ள தேவை, அப்போனா குறை தேவை நெகிழ்ச்சி. அப்போனா என்ன, இதில் என்னென்னா EP வந்து <1. விலை வந்து P1லேருந்து P2க்கு குறையுது, ஆனால் தேவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q0லேருந்து Q1க்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு பாருங்கள், அதிகமாக வரல. அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோன்னா குறை அப்படின்றோம். குறை தேவை நெகிழ்ச்சி, இல்லைன்னா குறைவான நெகிழ்ச்சி உள்ள தேவை. EP வந்து <1 அப்படின்னு நம்ம அதை <1 சொல்கிறோம். ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் EP <1. இந்த 4வது படத்தை பாருங்கள், P1லேருந்து P2 விலை இறங்கியிருக்கு, ஆனால் தேவை பார்த்தீங்கன்னா Q1லேருந்து Q2க்கு கொஞ்சோண்டு தான் கூடியிருக்கே தவிர நிறையா கூடலை. இந்த DDன்னு ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் பார்த்தோம்னா when the proportionate change in the demand for a product is less than the proportionate change in the price. அதிகமாக அது வந்து கூட்டலை, குறையாதான் தேவையை கூட்டியிருக்கு. அப்போ டிமாண்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீப்லி ஸ்லோப்பிங், அப்படியே ஸ்டீப்பாக குறைஞ்சிருக்கு. which shows that the change in the quantity from OQ0 to OQ1 is relatively smaller than the change in the price from OP1 to OP2. அடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா இன்னும் 5வது என்னென்னா இதில் அலகு தேவை நெகிழ்ச்சினா என்னென்னா, அலகு தேவை நெகிழ்ச்சின்றது EP = 1. அதான் அலகு தேவை நெகிழ்ச்சி. அது நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் EP = 1. அதை பார்த்தோம்னா அலகு தேவை நிகழ்ச்சியில் என்னென்னா, விலையில் ஏற்படும் சதவீத மாற்ற அளவு அதே சம அளவு சதவீத மாற்றத்தினை தேவையிலும் தோற்றுவிக்குது. இவ்வளோ நேரம் ஒன்று கூடி இருந்துச்சு, குறைஞ்சிருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு. விலையில் ஏற்படும் சதவீத மாற்ற அளவு அதே சம அளவு சதவீத மாற்றத்தினை தேவையில் தோற்றுவிக்குமானால் அதனை அலகு தேவை நெகிழ்ச்சி என்கிறோம். இங்கு தேவைக்கோடு செவ்வக அதிபர வளையமாக உள்ளது, ஒன்றுக்கு சமமான பகுதியை இது குறிக்குது. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து P1லேருந்து P0லேருந்து POலேருந்து P1க்கு குறையுது. இங்கே குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா QOலேருந்து Q1க்கு கூடுது, தேவை கூடுது. அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா DD கர்வ் பாருங்கள் எவ்வளோ, அது வந்து வளையம் மாதிரி வருது பாருங்கள், ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலோ மாதிரி அது வருது, ஆமாம் அதான். அதை பார்த்தோம்னா இதில் இதான் வந்து யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் EP = 1.
The demand is unitary elastic when the proportionate change in the price of your product results in the same proportionate change. The same என்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Same proportionate change in the quantity demanded. விலையில் மாற்றம் ஏற்படும் போது குவான்டிட்டி டிமாண்டனை சமமான அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்குது. அதான் வந்து ஷேப் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் இஸ் ரெக்டாங்குலராக அது வர்றதுக்கு வாய்ப்பு. அது அடுத்து அதை வந்து நம்ம இந்த படத்தை, இந்த 5 படம் ரொம்ப ஈஸியான படங்கள். இந்த 5 படமும் இந்த வகைகள் கேட்டால் நம்ம இதை எழுதிக்கலாம், அவ்வளோதான். அடுத்த டாபிக் பார்த்தோம்னா டிகிரீஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதான் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படித்தது அட்டவணையில் இபி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட், அதான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கு ஹாரிசாண்டல் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா இபி இஸ் ஈக்குவல் டு 0 பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், அப்போ வெர்டிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா இபி இஸ் ஈக்குவல் டு 1, அது வந்து யூனிட்டரி. இப்போ கடைசியாக சொன்னோம்னா அது ரெக்டாங்குலர். அடுத்தது லெஸ் தேன் 1, அடுத்து கிரேட்டர் தேன் 1, அது ஸ்டீப்பர் ஃப்ளாட்டர். அதோட அந்த அட்டவணையில் ஈஸியாக அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது தேவை நிகழ்ச்சியை தீர்மானிப்பவைகள். இப்போ எதெல்லாம் வந்து தேவை நிகழ்ச்சியை எது தீர்மானிக்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், ஏற்கனவே டிமாண்ட் எது தீர்மானிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து தேவை நெகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. தேவை நெகிழ்வின் அளவை பல காரணி தீர்மானிக்குது. முதலாவது எடுத்துட்டிங்கன்னா பதிலீட்டு பொருட்கள் அப்படின்னா என்னென்னா சப்ஸ்டியூட்ஸ். இப்போ ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள் இருந்தால் இந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும் போது நம்ம என்ன செய்வோம், இந்த பதிலுக்கு பதிலாக இன்னொரு பொருள் நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். அப்போ விலை சிறிது உயர்ந்தால் கூட அப்பொருளின் தேவை வெகுவாக குறைந்துவிடும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா காய்கறிகள் அதே மாதிரி. ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா உப்புக்கு நெருங்கிய பதிலீட்டு பொருள் வேறு எதுவும் கிடையாது. அதனால் உப்போட விலை உயர்ந்தாலும் தேவை அந்த அளவுக்கு குறையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ பதிலீடு இல்லாத பொருளோட தேவை வந்து அந்த நேரத்தில் பொருட்களோட விலை தேவை நிகழ்ச்சி மிகவும் குறைவு, அவ்வளோதான். அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ்னா என்னென்னா க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கோங்க. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பையர் வில் பை இட்ஸ் சப்ஸ்டியூட்ஸ், ஹென்ஸ் ஃபால் இன் இட்ஸ் டிமாண்ட் வில் பி வெரி லார்ஜ், ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி வில் பி லார்ஜர். இது நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொருளோட விலை கூடுச்சுன்னா நம்ம அந்த ஒரு காயோட விலை கூடுதுன்னா அந்த காய்க்கு பதிலாக வேறு காயை வாங்கிடுவோம், அவ்வளோதான், அந்த மாதிரி. ஆனால் சால்ட் எடுத்துட்டிங்கன்னா நோ க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் ஆர் அவைலபிள். சால்ட்டுக்கு எந்த க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸும் கிடையாது. இப்போ சால்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது த ஃபால் இன் டிமாண்ட் மே பி 0 ஆர் லெஸ், ஹென்ஸ் சால்ட் இஸ், அதான் ப்ரைஸ் இன்எலாஸ்டிக். அடுத்தது ரெண்டாவது எது தீர்மானிக்குது பாருங்கள், நுகர்வோரின் வருமானத்தில் எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது அதுவும் வந்து தீர்மானிக்குது. அதாவது இப்போ ஒரு பொருளின் மீது நுகர்வோரின் வருமானம் செலவு செய்யப்பட்டால் அந்த பொருளோட தேவை நெகிழ்வு மிகவும் குறைவாக இருக்குது. உதாரணத்துக்கு உப்புக்காக செலவு செய்யப்படும் வருமானம் ரொம்ப குறைவு தான். அப்படியானா இப்போ உப்பின் விலை தேவை நெகிழ்வும் குறைவாக தான் இருக்கும். இது வந்து ரெண்டாவது இது ப்ரொபோர்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்கம் ஸ்பெண்ட். இப்போ ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் கன்சியூமர் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் பர்டிகுலர் கமாடிட்டி, அதை சே எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு ஃபார் எக்ஸ் வில் பி ஸ்மாலர் தான். எக்ஸாம்பிள் சால்ட்டுக்கு மிக குறைவான அளவு வருமானம் அந்த செலவு பண்ணோம்னா போதும். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட பயன். இப்போ பொருளோட பயன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது விலை தேவை நெகிழும் அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு பால். இப்போ பாலோட விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த பாலை வச்சு என்னென்ன தயாரிக்கிறாங்க பாருங்கள், மோர், தயிர், நெய், இந்த மாதிரி எல்லாமே பாயாசம் இந்த மாதிரிலாம் உருவாக்கலாம். அப்போ அதோட தேவை ரொம்ப அதிகமாகிடும். அதனால இந்த பாலின் விலை தேவை நெகிழ்வு அதிகமாக இருக்கும். இப்போ அதிகத்துக்கு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமாடிட்டி. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் அதோட யூசஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இஃப் அ கமாடிட்டி இஸ் யூஸ்டு ஃபார் கிரேட்டர் நம்பர், இந்த எக்ஸாம்பிள்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கும்போது அதை படிச்சிங்கன்னா it will be very easy for you to understand the concept. அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் மில்க்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த மில்க் வச்சு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் யூசஸ் ஆஃப் கமாடிட்டி அதிகமாக இதனால் யூஸு. அப்போ மில்க் இஸ் யூஸ்டு அஸ் பட்டர், மில்க்கு, கேர்டு, பட்டர் மில்க், கேர்ட், கீ அண்ட் ஃபார் மேக்கிங் ஐஸ்கிரீம்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை நம்ம விரும்புகிறோம், அதை வாங்கி தான் ஆகணும். அப்போ ஹென்ஸ் மில்க் ஹேஸ் கிரேட்டர் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்போ அந்த பொருளோட பயனை இதுவும் தீர்மானிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இணைப்பு பொருள்னா என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரிட்டி பிட்வீன் குட்ஸ். இப்போனா இணைப்பு பொருட்கள். இப்போ வாகனம் வச்சுருக்கவங்க பெட்ரோலும் லூப்ரிகேட்டிங் ஆயிலும் அதிகம் பயன்படுத்துவாங்க. மசகு எண்ணெய்ன்னு அதை சொல்கிறாங்க. இப்போ மசகு எண்ணெய் விலை மட்டும் அதிகரித்தா அதன் தேவை குறையாது, ஏனெனில் அது அதன் பயன்பாடு பெட்ரோலோடு சேர்ந்தே இருக்குது. அப்போ அதான் இணைப்பு பொருள். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் வித் பெட்ரோல் லூப்ரிகேட்டிங் ஆயில் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ரன்னிங் ஆட்டோமொபைல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அதுவும் தேவைப்படுது. அப்போ ஹென்ஸ் ரைஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் மே நாட் ரெடியூஸ் த டிமாண்ட் ஃபார் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஹென்ஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி குட்
here lubricating oil will be price inelastic. அடுத்த பொருள் கடைசி இது காலம். நீண்ட காலத்தில் பெரும்பாலான பொருட்களுக்கு விலை தேவை நிகழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நீண்ட காலத்தில் பல பதிலீட்டு பண்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொண்டு வரது காலமும் இதில் வந்து முக்கிய இது வகிக்குது. நீண்ட காலத்தில் போது நம்ம என்ன செய்கிறோம், நெகிழ்ச்சி அதிகமாக இருக்குது. அப்போ குறுகிய காலத்தில் பதிலீட்டு பொருட்களை கொண்டு வர முடியாது. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ டைமும் இதில் முக்கியமானது. லாங் ரன் இருக்கும்போது price elasticity of demand for many goods will be larger. Time effect, time வந்து ரொம்ப important. அப்போ this is so because in the long runல many substitutes can be discovered. ஏன்னா அதிகமாக காலம் இருக்கும் பொழுது அந்த பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் காலம் குறைவாக இருக்கும்போது அப்படி கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஃபேக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா it will be easy for you. So therefore the demand is generally more elastic in the long run than in the short run. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள். தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். மெஷர்மெண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இது கொஸ்டின் நமக்கு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது 3 முறை. ஃபஸ்ட்டு விழுக்காட்டு முறை, 2வது வந்து மொத்த செலவு முறை, 3வது பார்த்தீங்கன்னா புள்ளி அல்லது வடிவியல் முறை. அதில் ஃபஸ்ட்டு விழுக்காட்டு முறை அப்படின்னா இதில் என்னென்னா பெர்சன்டேஜ் மெத்தட். Percentage method EP is equal to delta Q divided by P into P by Q. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், percentage method. அப்போ EP is equal to percentage delta Q divided by percentage delta P. இதை வந்து ரேஷியோ மெத்தட்னு நம்ம சொல்லலாம். அப்போ percentage delta Qனா என்னென்னா percentage change in demand, percentage delta Pனா என்னென்னா percentage change in price. இதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து அளவிட்டுறலாம். பாருங்கள், இபிசி கோல்ட்டு நான் சொன்ன அதே ஃபார்முலா எழுதிக்கோங்க. விகிதாச்சார முறை. இந்த விகிதாச்சார முறையில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டெல்டா கியூ டிவைடட் பை பெர்சன்டேஜ் டெல்டா பி. அப்போ தேவையில் ஏற்படும் சதவீத மாற்றம், விலையில் ஏற்படும் மாற்றம், 2 அவ்வளோதான். அடுத்து மொத்த செலவு முறை, 2வது முறை மொத்த செலவு முறை. அப்போ நுகர்வோர் வந்து மொத்த செலவில் மாற்றத்தையோ அல்லது நிறுவனத்தின் மொத்த வருவாயில் ஏற்படும் மாற்றத்தையோ அளவிடுவதன் மூலம் தேவையானது நெகிழ்ச்சி உள்ளதா நெகிழ்ச்சியற்றதான்றதை ஈஸியாக நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு மார்ஷல் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா டிஆர் மொத்த வருவாய் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. விலையும் விற்பனை அளவையும் பெருக்கணும்னா அதான் ப்ரைஸு. இப்போ இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், விலை 150, தேவை அளவு 3ன்னு கொடுத்துருக்கு. அப்போ மொத்த ஒதுக்கீடு 450. அடுத்து பாருங்கள், விலை 125, தேவை அளவு 4, அப்போ 500. அடுத்து 100ன்னு வைக்கிறீங்க, இங்கே 5 ஆகுது தேவை. அப்போ இதை பெருக்கும்போது அடுத்து 500 ஆகுது, அதுக்கடுத்து 450 ஆகுது. அதாவது இ வந்து லெஸ் தேன் 1 ஈக்குவல் டு 1, அடுத்து கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை முதல்ல கிரேட்டர் தேன் 1, அப்புறம் ஈக்குவல் டு 1, அடுத்து லெஸ் தேன் 1. அப்போ விலைக்கும் மொத்த செலவுக்கும் எதிர்மறை உறவு. எப்போவுமே விலைக்கும் மொத்த செலவுக்கு எதிர்மறை உறவு இருக்கிறதுனால தேவை வந்து நெகிழ்ச்சி உள்ளதாக இருக்குது. நெகிழ்ச்சி உள்ளதுன்னா என்னென்னா எப்படி மாறிக்கும், அதுதான். அதான் நம்ம செகண்ட் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், மொத்த செலவு முறையை இன்னொரு இந்த இங்கிலீஷில் சொல்லும்போது டோட்டல் அவுட்லே மெத்தட் அப்படின்றோம். மார்ஷல் சஜஸ்டடு சிம்பிளஸ்ட் வே டு டிசைடு whether demand is elastic or inelastic is to examine the change in total outlay of the consumer or total revenue of the firm. அதே தான், TR is equal to P into Q. TR is equal to P into Qன்னும் போது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா என்னென்னா இந்த டோட்டல் அவுட்லே மெத்தட் அதே சேம் அந்த டேப்லெட் காலம் வருது. அதை வச்சு நம்ம ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா 3வது புள்ளி அல்லது வடிவியல் முறை. இல்லை இதில் என்ன சொல்கிறோம், பாயிண்ட் ஆர் ஜியோமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டி. நேர் தேவை கோட்டில் குறிப்பிட்ட புள்ளியினுடைய வலப்பகுதியை இடப்பகுதியால் வகுக்க கிடைக்கும் விகிதம். வலப்பகுதி இடப்பகுதின்னு 2ஆக பிரிக்கிறோம். ஆர்எம்ன்ற கோடு போட்டு எக்ஸ் ஒய்ன்ற லைன் போடுறீங்க. எக்ஸ்ன்றது அளவு, ஒய்ன்றது விலை. இதை 2 டைரெக்டாக பிரிக்கிற மாதிரி டிஎம் ஆர்எம்னு ஒரு கோடு போடுறோம். மேல் பகுதி கீழ்ப்பகுதி. அதில் பார்த்தோம்னா சென்டரில் வர்றது என்ன வருது, QPSன்னு வந்துட்டு சென்டரில் Pனா EP is equal to 1, மேலே பார்த்தீங்கன்னா EP கிரேட்டர் தேன் 1, கீழே QP லெஸ் தேன் 1. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இதை புள்ளி முறையை வச்சு ஈஸியாக நம்ம இதை அளக்குறோம். அப்போ வந்து டிமாண்ட் கர்வ் பாருங்கள், இஸ் a straight line. It is said to be linear. Graphically, the point elasticity of a linear demand curve is shown by the ratio of the segments of the line to the right and to the left of the particular point. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இதுலேருந்து 3 கர்வ் வரைஞ்சிருக்கோம் ஒரே புள்ளியிலேருந்து. இதான் அந்த பாயிண்ட்டு. இதுதான் நம்ம பாயிண்ட் ஜியோமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டின்றோம். EP கிரேட்டர் தேன் 1, சென்டரில் வருது ஈக்குவல் டு 1, கீழே வருது EP லெஸ் தேன் 1, அவ்வளோதான். அப்போ அந்த புள்ளி நிகழ்ச்சின்னு பார்க்கும்போது கீழ்ப்பகுதியின் அளவு டிவைடட் பை தேவை கோட்டில் புள்ளிக்கு மேல் பகுதி.
அதே இது இங்கிலீஷில் இபி ஈக்குவல் டு எல் பை யூ. எல்னா லோயர், யூனா அப்பர். அப்போ கீழ்ப்பகுதி டிவைடட் பை மேல் பகுதி, அவ்வளோதான். இதோட இந்த புள்ளிமுறை வந்து முடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு பிலோ த கிவன் பாயிண்ட் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் above the given point. அதான் இந்த பிக்சர். அதே தமிழில் சொன்ன அதே பிக்சர் இதுக்கு இதில் வருது பாருங்கள், அந்த டயக்ராமே. இந்த 2.14 இந்த இதில் பார்க்கும்போது அதே தான், இபி கிரேட்டர் தான், இபி லெஸ் தான். அதை நம்ம சொல்லி இந்த 3 மெத்தடும் ரொம்ப முக்கியமான மெத்தடு. எப்படி எலாஸ்டிசிட்டி, அதாவது தேவை நிகழ்ச்சியை எப்படி அளவிடுறோன்றது இந்த 3 முறை. அடுத்து வந்து தேவை நிகழ்ச்சியோட முக்கியத்துவம். தேவை நிகழ்ச்சியோட முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எதுக்கெல்லாம் இந்த தேவை நிகழ்ச்சியை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க? தேவை நிகழ்ச்சியை வந்து விலை தீர்மானம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது நிறைகுறை போட்டி, முற்றுரிமை, பட்டத்தின் விலையை தீர்மானிக்கிறதுல தேவை நிகழ்ச்சி அப்படின்ற கருத்து ரொம்ப முக்கியமானது. தேவை நிகழ்ச்சியற்றதாக இருக்கும்போது தான் அதிக விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனுக்கு உதவுது. ஈச் செல்லர் அண்டர் மோனோபோலி அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஹேஸ் டு டேக் இன் டு அக்கௌண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வைல் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் ப்ராடக்ட். அவ்வளோ எழுதுனா போதும். அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு பண்டத்தின் தேவையின் அடிப்படையில் உற்பத்தியாளர்கள் உற்பத்தியின் அளவை தீர்மானிக்கிறார்கள். ப்ரொடியூசர்ஸ் ஜென்ரலி டிசைட் தர் ப்ரொடக்ஷன் லெவல் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிமாண்ட். ஒரு ஆள் வந்து எப்படி அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான், மக்கள் எவ்வளோ பொருள் வாங்குறாங்க, அந்த பொருள் மக்கள் எவ்வளோ விரும்புகிறாங்க, அதை வச்சு தான் அவன் அதை வந்து என்ன பண்ணுறான், உற்பத்தி பண்ணுறான். அதான் உற்பத்தி. மூணாவது பார்த்தீங்கன்னா பகிர்வு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிவார்ட்ஸ் ஃபார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பகிர்வும் ரொம்ப முக்கியம். தேவை நிகழ்ச்சியை பொறுத்து தான் உற்பத்தி காரங்களோட விலை நிர்ணயிக்கப்படுது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் தேவை நிகழ்ச்சி உதவுது. 2 நாடுகளுக்கிடையே வாணிப நிலையை நிர்ணயிக்க தேவை நிகழ்ச்சி உதவிகரமாக இருக்குது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி இதுலேயுமே தேவை நிகழ்ச்சி உபயோகப்படுறோம். எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு. அப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைண்டிங் அவுட் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் 2 countries. 2 கண்ட்ரிக்கு இடையே பொருட்களை கொடுத்து வாங்குறதுக்கு அந்த குட்ஸ் ஆஃப் 2 countriesக்கு இது உபயோகமாக இருக்குது. அதான் பன்னாட்டு வணிகத்துக்கு உதவுது. அடுத்தது பொதுநிதினா அரசாங்கம் வரி கொள்கையை உருவாக்குறதுக்கு தேவை நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. உதாரணம் பண்டங்களுக்கான வரி விதிப்பு. அதை இதில் நம்ம சொன்னோம்னா என்னது, பப்ளிக் ஃபைனான்ஸ். இப்போ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஹெல்ப்ஸ் த கவர்மெண்ட் இன் ஃபார்முலேட்டிங் டேக்ஸ் பாலிசிஸ். இம்போசிங் டாக்ஸஸ் போடுறாங்கள வரி விதி கொள்கைக்கு தேவை நிகழ்ச்சி உபயோகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நேஷ்னலைசேஷன் அப்படின்னா என்னென்னா நாட்டுடைமை ஆக்குதல். தொழிற்சாலைகளை நாட்டுடைமை ஆக்குறதுக்கு முடிவெடுப்பதற்கும் தேவை நிகழ்ச்சி யூஸ் ஆகுது. த கான்செப்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எனேபிள்ஸ் த கவர்மெண்ட் டு டிசைட் ஓவர் நேஷ்னலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நேஷ்னலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப முக்கியமாக உதவுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்பிக்கு ஆர்டினல் அனாலிசிஸ் ஆர் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். ஹிக்ஸ் ஆலனோட அப்ரோச் இது. இதில் பார்த்தோம்னா தரவரிசை ஆய்வு, தரவரிசை பயன்பாட்டு முறை அல்லது ஹிக்ஸ் மற்றும் ஆலன் முறை அல்லது சம நோக்கு வளைகோட்டு ஆய்வு அப்படின்னு இதை சொல்கிறோம். ஆர்ஜிடி ஆலன் கொடுத்துருக்காரு, ஹிக்ஸு, இதை நிறையா பேர்களில் இதை சொல்லலாம். எட்ஜ்வர்த்து, அவர் ஒரு ஆங்கில பொருளியலாளர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டோ, இட்டாலிய பொருளியல் அறிஞர், எல்லாருமே இது வந்து நிறைய பேர் இந்த ஆய்வை குறை கூறியிருக்காங்க. இந்த பயன்பாட்டை துல்லியமாக இதை அளவிட முடியாது, ஒப்பிடவோ இதை தரப்படுத்தவோ அப்படிலாம் முடியாதுன்னு நிறையா சொல்லியிருக்காங்க. 1800 தர என்னது 1 2 3 4 அப்படி அந்த மாதிரி. 1881 எட்ஜ்வர்த்து முதல்ல அறிவியல் பூர்வமாக இந்த சமநோக்கு வளைகோட்டு முறையை இதை வந்து நுகர்வோர் நடவடிக்கை அறிய உருவாக்கினார். ஆனால் 906 வில் பிரிட்டோ அப்படின்றவர் பாரிட்டோ இக்கருத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் 34 பார்த்தீங்கன்னா ஆலன் ஹிக்ஸ் அவங்க இந்த கருத்தை வளப்படுத்தினாங்க. மீண்டும் 1939 ஹிக்ஸ் தன்னுடைய மதிப்பு மற்றும் மூலதனம் அப்படின்ற நூலில் இதுக்கு வடிவம் கொடுத்தார். இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இது அவங்களோட நேம்ஸ் தான் அவ்வளோமே நான் இப்போ சொன்னது. நேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தான், எட்ஜ்வர்த்து இவங்களாம் சொல்லி கடைசியில் இதுக்கு வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் அப்படின்னு 1881 இதை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதுக்கு மாற்றங்கள்லாம் வந்து 1939 ஹிக்ஸு ஆலனும் அவங்க புக்கு வேல்யூ அண்ட் கேபிட்டலில் இதை வந்து அந்த என்ன இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதான் தியரி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வாஸ் கிவன் பை ஹிக்ஸ் அண்ட் ஆலன். அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இதோட விருப்ப முன்னுரிமை அப்படின்னா இந்த கோட்பாடு
ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இந்த விருப்ப முன்னுரிமை அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதாவது உச்சளவு மன நிறைவை எது தருதோ அந்த பண்டங்களோட தொகுப்பை தான் சராசரி நுகர்வோர் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால இது வந்து நுகர்வோர் பண்டங்களே அவங்க மனநிறைவின் அடிப்படையில் தான் வரிசைப்படுத்துறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா நம்ம மனசுக்கு அந்த பொருள் பிடிச்சாதான் நம்ம அடுத்த தடவை போய் வாங்குவோம். எந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த பொருள். இப்போ போய் வாங்குறீங்க, ஒரு பென் வாங்குறீங்க, அது நல்லா எழுதி நல்லா உங்களுக்கு நல்ல ஃப்ளோ இருந்தால் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த பிராண்ட் நம்ம வாங்குவோம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம விரும்ப மாட்டோம். இதுதான் this theory based is also based on scale of preference. A rational consumer usually prefers the combination of goods which gives him maximum level of satisfaction. ப்ளீஸ் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் அண்டர்லைன் பண்ணி படிங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே கிடைக்குது, உச்ச மனநிறைவு நீங்கள் அடைஞ்சால் தான் அந்த மாதிரி பொருளை தான், அந்த காம்பினேஷனை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அவ்வளோதான். அதான் இங்கே சொல்லியிருக்காரு. such an arrangement of combination of goods in order of level of satisfaction is called the scale of preference. இப்போ இதோட அனுமானங்கள், அதாவது என்னென்னா எடுகோள். நுகர்வோர் பகுத்தறிவு உள்ளவங்க அப்படின்னா திருப்தி எது தருதோ அந்த மாதிரி பொருளை, பகுத்தறிவு நமக்கு இருக்குது, அப்போ எதுக்கு நமக்கு திருப்தி தருதோ அந்த மாதிரி பொருளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், உச்ச இதை தான் நம்ம வாங்குவோம். இப்போ கன்சியூமர் இஸ் ரேஷனல் அண்ட் ஹிஸ் எய்ம் இஸ் டு டிரைவ் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டை எண்களால் அளவிட முடியாது. தரப்படுத்தலாம், ஒப்பிடலாம், ஆனால் எண்களால் அளவிட முடியாது 1 2 3 4 அப்படின்னு. இப்போ யூட்டிலிட்டி cannot be cardinally measured but can be ranked or compared. அதை ரேங்க் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம், ஆர் ஆர்டர்ட் பை ஆர்டினல் நம்பர்ஸ் தான். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா குறைந்து செல். ஏற்கனவே நம்ம படித்தோம், ஆப்பிள் வச்சு அந்த எக்ஸாம்பிள் வச்சு குறைந்து செல் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா இதுக்கும் அது வரும். இப்போ குறைந்து செல் இறுதிநிலை பதிலீட்டு விகிதம் என்ற கருத்தின் அடிப்படையில் சமநோக்கு வளைகோடு ஆய்வு அமைகிறது அப்படின்னு இருக்காங்க. அதாவது இண்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அடுத்து ஃபோர்த்து, நுகர்வோர் ஒரு சீரான சிந்தனை உடையவங்க. இந்த அனுமானம் மாறக்கூடிய அனுமானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ வந்து A is greater than B, B is greater than Cன்றது A is greater than C தான் இருக்கும், அவ்வளோதான். The consumer is consistent. The consumption, this consumption is called as the assumption of transitivity. இப்போ consumer prefers combination A to B and B to Cனா இப்போ அது வந்து A to C தானே இருக்கும். He should prefer A to C. அப்போ அதே தான், A is greater than B, B is greater than Cனா அப்போ A is greater than Cன்றது அதுதான். அடுத்து வந்து இந்த இண்டிஃபரன்ஸ் கர்வோட ஷெடியூல் பாருங்கள். இந்த ஷெடியூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து நுகர்வோருக்கு சம அளவு திருப்தியை தரக்கூடிய 2 பண்டங்கள் எடுத்திருக்காங்க. 2 வேறு வகையில் கூறுவதனால் சமநோக்கு அட்டவணை 2 பண்டங்களின் பல்வேறு இணைப்புகள். இதில் ஆப்பிள் பாருங்கள், ஆரஞ்சு. ஆப்பிள் 1 2 3 4 5. ஆரஞ்சு எடுத்துட்டோம்னா 20 15 12 10 9 அப்படி குறையுது. புள்ளி வந்து RSTUV அப்படின்னா என்னென்னா அந்த கடைசியில் மார்க் பண்ணியிருக்காங்களா அந்த டயக்ராமில் அந்த புள்ளிகள் வருது. அதை வச்சு நம்ம அதை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை எடுத்துட்டிங்கன்னா 2 பண்டங்களும் ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னோம்னா அதில் 5 தொகுப்புகள், அது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்கே அதிக திருப்தி தருது அல்லது குறைந்தளவு திருப்தியை பெறமா, எந்த ஒன்றுக்கு பதிலாக மற்றொரு தொகுப்பை தேர்ந்ததன் மூலம் அதிக திருப்தியையோ அல்லது குறைந்தளவு திருப்தியையோ பெற மாட்டார், சம அளவு திருப்தியை பெறுவார். அதுதான் சமநோக்கு அட்டவணை வரைபடத்தின் மூலம் விளக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, indifference schedule may be defined as a schedule of various combinations of 2 commodities which will give the same level of satisfaction. எந்த இடத்துல சமம் அப்படின்ற வார்த்தை, இப்போ சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த பொருளை தேர்ந்தெடுப்பார். அதை இந்த ஷெடியூலில் பார்க்குறீங்க, ஆப்பிள் ஆரஞ்சு. இப்போ இந்த டேபிள் வந்து has 5 combinations of 2 commodities, apple and orange. 5 combinations வருது. each of these combinations give the consumer the same level of satisfaction. ஒரு ஆப்பிள்னும் போது 20 ஆரஞ்சு. எந்த இடத்துல சேம் லெவல் ஆஃப் 2 பண்டங்களும் பல்வேறு வகை தொகுப்பில் இருந்தாலும் அது வந்து பாருங்கள் வரைபடத்தில் அந்த புள்ளிகள் வச்சுருக்காங்க. கீழே இங்கே ஆப்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்பிள், ஒய் ஆக்சிஸ் என்னது ஆரஞ்சு. ஆரஞ்சு பாருங்கள், இது 1 2 3 4 5 கரெக்டாக வருது சமமாக. இங்கே ஆரஞ்சு பாருங்கள் நான் அப்படியே குறைஞ்சிருக்கு கிராஜுவலாக 20லேருந்து அப்படியே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அளவு குறையுது 20 15 12 10 9 அப்படின்னு. அப்போ இதை பார்க்கும்பொழுது இந்த 2 தொகுப்புகளுமே எல்லா தொகுப்புமே நுகர்வோருக்கு சம அளவு திருப்தியை கொடுக்குது. அதாவது ஒரு ஆப்பிள்னும் போது அங்கே ஆரஞ்சு 20. அப்போ இந்த எக்ஸ் அச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளையும் ஒய் அச்சில் ஆரஞ்சையும் அளவிடுறோம். ஆறுன்ற புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் 20 ஆரஞ்சு. எஸ்ன்ற புள்ளி பார்க்கும்போது 2 ஆப்பிள் 15 ஆரஞ்சு. அடுத்து டி புள்ளி பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 12. இதே போன்று யூவி இணைப்பும் உருவாகுது. இப்போ 5 அணைப்பும் நுகர்வோருக்கு சமமான திருப்தியை தருது. இப்போ 5 புள்ளிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்வதால்
சிறந்த நிலையோ அல்லது மோசமான நிலையோ அடைய மாட்டார்கள். அப்போ RSTUV இந்த புள்ளிகளை இணைச்சா நமக்கு கிடைக்கிறது தான் ஐசி கர்வ், அதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ், அதான் சமநோக்கு வளைகோடு அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதை தான் இந்த அட்டவணை, இந்த படம், இந்த விளக்கம் எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் இன்டிஃபரன்ஸ் ஷெட்யூல். அதை வச்சு நம்ம அந்த படத்தை பார்த்தோம். இந்த படத்தில் RSTUV இதான் வந்து அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ். அந்த கர்வ் மூலமாக இது நம்ம இந்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம். The different combinations of two commodities can be presented in a diagram. அதை கடைசியில் பார்க்கும்போது indifference curve, therefore an indifference curve is the focus of all combinations of commodities from which the consumer derives the same level of satisfaction. It is also called iso-utility curve, equal satisfaction curve. வேறு நேம்ஸ் இதுக்கு. ஆனால் இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அதே தான். கடைசியில் பார்க்கும்போது இந்த RSTUV one can get the indifference curve IC. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக்கு அண்ட் இன்டிஃபரன்ஸ் மேப், சமநோக்கு வரைபடம். இந்த சமநோக்கு அட்டவணையில் பார்க்கும்போது அது பாருங்கள் IC1, IC2, IC3. அப்போ சமநோக்கு வளைகோடு IC1, IC2, IC3 ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த சமநோக்கு தொகுதி. இந்த வரைபடம் வந்து கீழே உள்ள சமநோக்கு வளைகோட்டை காட்டிலும் மேலே உள்ள சமநோக்கு வளைகோடு அதிக அளவு திருப்தியை இது குறிக்குது. அப்போ இதில் வந்து இதெல்லாம் இந்த படத்தில் இதை காட்டியிருக்காங்க. இந்த மேப்பில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது பாருங்கள். Hence, an indifference map is a family or collection or set of indifference curves corresponding to different levels of satisfaction. அதுதான் வந்து இது இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது indifference curve IC1, IC2, IC3 represent the indifference map. Upper IC representing higher level of satisfaction compared to lower IC. அடுத்தது இறுதிநிலை பதிலீட்டு வீதம், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இறுதிநிலை பதிலீட்டு வீதம்னா சமநோக்கு வளைகோட்டின் வடிவம், தெரிவுகள், அதான் இறுதிநிலை பதிலீட்டு வீதத்திலையும் நம்ம அந்த கருத்தை கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் விச் அப்படின்றவர் XY அப்படின்ற இறுதிநிலை பதிலீட்டு வீதம் வந்து அதாவது MRS XY ஒரே சமநோக்கு வளைகோட்டிலிருந்து இருந்துட்டு கூடுதல் அலகு Xஐ பெற நுகர்வோர் விட்டு கொடுக்க விரும்புவது ஒய்யின் அளவாகும் அப்படின்னு அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறைந்த செல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா குறைந்த செல் இறுதிநிலை பதிலீட்டு வீதம். இப்போ குறைந்த செல் இறுதிநிலை பதிலீட்டு வீத கருத்துப்படி எக்ஸின் நுகர்வு கூடும்பொழுது ஒய்யின் நுகர்வும் குறையுது. அப்போ ஒய்யில் ஏற்படும் மாற்றம் எதிர்மறையாக இருக்கும், அதாவது மைனஸ் டெல்டா ஒய். ஆகவே சமன்பாடு பாருங்க, MRS XY is equal to minus delta y divided by delta x. ஆகவே இந்த சமன்பாடை நம்ம இப்படி எழுதலாம். அடுத்தது சமநோக்கு வளைகோட்டின் பண்புகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சமநோக்கு வளைகோட்டின் பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்டிஃபரண்ட் கர்வ்ஸ். இதில் பாருங்கள், சமநோக்கு வளைகோடு கீழ் நோக்கி சரிவை கொண்டது. ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 2, 3, 4 பண்புகள். முதல் பண்பு பார்த்தோம்னா சமநோக்கு வளைகோடு கீழ் நோக்கி சரியும், அது எதிர்மறையாக. அதாவது XY இந்த 2 பண்டத்தோட அளவை சுட்டி காக்கும்போது மேலே உள்ள வரைபடத்தில் பாருங்கள் 3 கோடுகளுமே கீழ் நோக்கி சரியவில்லை, எனவே அவை சமநோக்கு வளைகோடுகளே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ சமநோக்கு வளைகோடுறது கீழ் நோக்கி சரிஞ்சாதான். அந்த மேலே பண்டத்தில் பாருங்கள், பண்டங்கள் வந்து AB ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்புறம் செங்குத்தாக இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து சமநோக்கு வளைகோடு இல்லை. Indifference curve must have negative slope. An indifference curve has a negative slope which denotes that if the quantity of commodity y decreases, the quantity of the other x must increase. அதான் இந்த டயக்ராம், இந்த 3 படம் நான் சொன்னேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டாவது சமநோக்கு வளைகோடு தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும்னா என்னென்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் இந்த படத்தை பாருங்கள். ரெண்டாவதுல தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும்னா எல்லாம் ஒரே மாதிரி இந்த சமநோக்கு வளைகோடுகள் கீழ் நோக்கி சரிவோடு மட்டுமல்லாமல் அப்படியே தோற்றுவாய் நோக்கி குவிந்து காணப்படும். இதற்கு காரணம் 2 பண்டங்களையும் பதிலீடு செய்து கொள்ளலாம். அந்த 2 பண்டங்களுக்கு இடையே என்ன பண்ணுறோம், இறுதிநிலை பதிலீட்டு வீதம் குறையுது அப்படின்றத இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து 3வது பார்த்துங்க, சமநோக்கு வளைகோடு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. 3வது படம் பாருங்கள், இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின், அது 2வது. அடுத்து 3rd பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் கெனாட் இன்டர்செக்ட். ஆனால் இங்கே கட் பண்ணுற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கான்.
அது பாருங்கள் IC1 IC1 IC2 கட் பண்ணுது சின்ற இடத்துல. அடுத்து ஏபின்னு போட்டிருக்கேன். அது என்னன்னா, ஆனால் இது ரெண்டும் வெட்டி கொள்ளாது, அது எல்லாமே அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தான் இருக்கும். இப்போ குறைந்த திருப்தியை தரக்கூடிய சமநோக்கு வளைகோடு இதில் வந்து ஏ இது சி என்ற புள்ளியும் பி என்ற புள்ளியும் உள்ளது. இதில் IC2வில் பார்த்தீங்கன்னா அதிக திருப்தியை தரக்கூடியது இருக்குது. இந்த ரெண்டு சமநோக்கு வளைகோடும் வெட்டுமிடத்தில் C = B, A = B அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஆனால் அது வெட்டி கொள்ளாது. இன்டிஃபரன்ஸ் கர்வ் cannot intersect. அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இந்த படத்தை வரைஞ்சி அதை எழுதினா போதும். அடுத்த 4th பாயிண்ட் பார்த்தோம்னா, 4th பாயிண்ட்டு சமநோக்கு வளைகோடு X அச்சையோ Y அச்சையோ தொடாது. அப்படின்னா என்னென்னா, அது வந்து எதையுமே டச் பண்ணாது. ஆனால் இங்கே டச் பண்ண மாதிரி படம் காட்டியிருக்காங்க. நுகர்வோர் இரு பண்டங்களின் கலவையை வாங்குகிறாருன்னா அது எப்படின்னா ஒன்று டச் பண்ணாமல் போகும். பாருங்கள், ஒரு பண்டத்தை மட்டும் வாங்குவது ஒற்றை பண்ட நுகர்வை குறிக்கும். நுகர்வோருக்கு ஒரு பண்டத்தின் மேல் ஆர்வம் இல்லாததை குறிக்கும். அதனால ஒரு பண்டத்தை மட்டும் வாங்குவது அது தூண்டப்பட்டது. அதாவது சமநோக்கு வளைகோடு இரு பண்டங்களின் கலவையினால் ஏற்படும் வளைகோடு. இது வந்து உங்களுக்கு இது 4th பாயிண்ட். 4th பாயிண்ட் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்டிஃபரன்ஸ் கர்வ் do not touch the horizontal or vertical axis. ரெண்டுமே வந்து தொடாமல் தான் இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, விலைக்கோடு அல்லது வரவு செலவு கோடு. விலைக்கோடு வரவு செலவு கோடு பண்டத்திற்கான விருப்பம் வாங்கும் திறன் அடிப்படையில் பண்டத்தின் தேவை. அதாவது விருப்பம் நிலை சமநோக்கு வளைகோட்டினாலும் சுட்டி காட்டப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், AB அப்படின்ற கோடு போட்டிருக்கு. இங்கே தான் வரவு செலவு கோடு. X அச்சையும் Y அச்சையும் தொடுறது மாதிரி கீழே நோக்கி சரிது. அப்போ குறிப்பிட்ட வருமானத்தில் BA என்பது வரவு செலவு கோடு. அதாவது C/OA என்பது Y பண்டத்தின் விலை மற்றும் C/OB அப்படின்றது X பண்டத்தின் விலை ஆகும். வரவு செலவு கோடானது வருமானம் மற்றும் பண்டத்தின் விலை நிலையாக இருக்கும்போது முழு வருமானத்தையும் பயன்படுத்தி 2 பண்டங்களையும் வாங்க நுகர்வோருக்குள்ள பல்வேறு இணைப்புகளை இந்த வரவு செலவு கோடு சுட்டி காட்டுது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட் ஒன்று, அதான் ப்ரைஸ் லைன் ஆர் பட்ஜெட் லைன். இதை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொன்னது வரவு செலவு கோடு. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் லைன் பட்ஜெட் லைன் சொல்லிட்டேன்ல, அதான் C/OA, இன்னொன்று C/OB. அடுத்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் சமநிலை. நுகர்வோர் சமநிலைன்னு என்ன, கன்சியூமர் ஈக்குலிபிரியம். இந்த சமநோக்கு வளைகோட்டில் அடிமட்டத்தில் வரவு செலவு கோடும் தொடும் புள்ளியில் நுகர்வோர் சமநிலை அடைகிறார் பாருங்க. இது எத்தனை IC1 IC2 IC3 IC4 4 கர்வ் போட்டிருக்கோம். நுகர்வோர் சமநிலை அடைகிறாங்க. அதான் ஏபின்ற வரவு செலவு கோடு IC சமநோக்கு வளைகோட்டை T என்ற புள்ளியில் தொடுது. அப்போ இந்த IC3 பார்த்தீங்கன்னா வளைகோடே இருக்கின்ற வருமானத்தில் அதிக அளவு திருப்தியை தரும் வளைகோடாகும். இந்த சமநிலை புள்ளியில் ICயின் சாய்வு ஸ்லோப் வந்து MRX XYயை குறிக்குது. அப்போ அது வந்து X மற்றும் Yயின் விலை வீதத்தை குறிக்குது. அப்போ PX / PY. அப்போ MRS XY = PX / PY. அப்போ இந்த இடத்துல 4 கோட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த AB கோடு வரவு செலவு கோடை எந்த புள்ளி டச் பண்ணுதா, IC1 IC2 டச் பண்ணல, IC3 தான் டச் பண்ணுது, Tன்ற புள்ளி. அப்போ இந்த Tன்ற புள்ளி தான் அதான் கன்சியூமர் ஈக்குலிபிரியம். The consumer reaches equilibrium at the point where the budget line is tangent on the indifference curve. இதில் எந்த இடத்துல டேஞ்சண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து காஃபி, இது டீ, 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கான் டயக்ராமில். X வந்து காஃபி, Y வந்து டீ. அதில் ஏபின்றது அந்த கோடு. இப்போ அதை பார்க்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துல வருதுன்னா, இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், T is the point of equilibrium as budget line. AB is tangent on indifference curve IC3. The upper IC which implies maximum possible level of satisfaction. At equilibrium point, the slope of IC refers to MRSXY, 2 பண்டமும். And the slope of BL budget line refers to ratio of price of X to price of Y. அதான் PX / PY. Therefore, MRS XY = PX / PY. That's all. இந்த லெசன் இதோட முடியுது.